இல்லை, நாங்கள் எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காகலாம் நான் திமுக மாதிரி நடிக்க தெரியாது பிஜேபிக்கு. நாங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி தான். மக்களை வந்துட்டு நான் வடக்கன் தெற்கெல்லாம் பிரிச்சுலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்தியா முழுக்கவே அனைத்து மாவட்டத்திலையுமே விடுதிகள் கட்டித்தரப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் விடுதி கட்டித்தரப்படணும் யாரும் சொன்னாங்களான்னு? அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இருக்கக்கூடிய திட்டத்தில் தமிழ்நாடு பயன்பெற போகுது. குடிநீரும் மத்திய அரசு கொடுக்குது, இலவச வீடு மத்திய அரசு கொடுக்குது, உங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் மத்திய அரசு கொடுக்குது, அதுக்கும் ஃபண்டு மத்திய அரசு கொடுக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மூலம் வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணுறீங்க? பத்திரப்பதிவு மூலமாக வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணுறீங்க? கனிம வளங்கள் மூலமாக வரக்கூடிய பணத்தை என்ன பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பணத்தெல்லாம்? எலெக்ஷன் வந்தாலும் சரி, எலெக்ஷன் வரனாலும் சரி, அனைத்து மக்களுமே பயன்பெறக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் எங்களோட பட்ஜெட் இருக்குமே தவிர, எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக 1 லட்சம் கோடி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, எலெக்ஷன் இங்கே இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம இருக்கிறது, இப்படியெல்லாம் எங்கள் திட்டங்கள் இருக்கவே இருக்காது. நந்தன மார்க்ஸ் கல்லூரியில் நடந்து 2 நாள் ஆகலை. அதே போல் பீகாரை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டு 3 நாள் ஆகலை. இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு பைக்கில் உட்காந்து ஒரு கேடான்னு கேட்குறாங்க மக்கள். எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இப்போ இந்த பைக்கில் உட்காந்துட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது ஒரு கேடான்னு கேட்குறாங்க. அதுவும் நேச்சுரலாக கூடியல ஸ்டாண்டை போட்டு பைக் மேலே உட்காந்து என்ன பண்ண போறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு தற்கூரியாகத்தான் இன்னைக்கு திருமாவளவன் நம்ம பார்க்கணும். சனாதனத்தை வேறருக்கும் ஆயுதம். ஆயுதம் என்ற சொல் என்ன? சமஸ்கிருத சொல். அது என்ன தமிழ் சொல்லா? அப்ப நீயே சமஸ்கிருத சொல்ல பயன்படுத்துற உன்னோட தேவைக்காக. அப்ப நீ சமஸ்கிருதத்தை மன்னர்கள் புகுத்தினார், நீ எந்த மூஞ்சி வச்சுன்னு சொல்ற? நாங்க இந்தியை எதிர்த்தோம், இந்தி வார் படம் அப்படின்னு சொன்னார். யாரை எதிர்த்து பண்ணீங்க? காங்கிரஸ் எதிர்த்து பண்ணோம். அப்ப நீங்க இப்ப யார் கூட கூட்டணியில் இருக்கீங்க? காங்கிரஸ் கூட. எப்படி நடா நிலைப்பாடு இதுன்னு கேட்கறாரு. அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கு நீ என்ன சொல்ல? வெக்கி தலையை குட்டி வெளியே வந்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள வெறுப்பத்துற மாதிரி இவர் நினைச்சு பண்ணாரு. இது எப்படி தெரியுமா போயிருச்சு? இவனை கலாய்க்கிற பேர்ல உன்னை எல்லாரும் இன்னைக்கு ஊரே கலாய்ச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு சரவணன் இது தற்கூரி மாதிரி சும்மா நான் பனையூர் தாண்டி அரசியல் பண்ண வக்கு கிடையாது உனக்கு. நீ பனையூர் தாண்டி ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறோம். நாங்கள் விஜய இந்த பட்ஜெட்டை பற்றி பேச சொல்லுங்க. திட்ட கமிஷனா என்னன்னு கேளுங்க, சிஏஜினா என்னன்னு கேளுங்க. 41% அவன் 50% கொடுக்குறான், இவங்க 41% கொடுத்தாங்க. எதனால? அந்த சிஏஜினா என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட. ஒரு பதில் சொல்ல தெரியாது. விஜய் அவர்களுக்கு ஒரு சவால். நான் ஒரு படத்திற்கு இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், இவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன், மொத்தமும் ஒயிட்டாக தான் வாங்குறேன்னு சொல்லுங்க. அப்புறமா ஊழலை பற்றி நீ பேசு. நீ வரும்போதே ஊழலோட நீ உள்ள வந்துட்டு நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீ வேற எதுனா சொல்லிட்டு போ. நான் ஊழலை ஒழிப்பேன், ஊழலே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன்னாக்கா ஊழலே உன் பின்னாடி தான் ஒழிஞ்சு நிற்கு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடக பொறுப்பாளரான பயிர்சதி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். எலெக்ஷன் வருதுன்னு தெள்ள தெளிவாக தெரியுது. இன்னும் 2 மாசத்துல வருது. கொஞ்சம் பட்ஜெட்லயாவது கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது பிஜேபிக்கு ஓட்டு வரலாம்ல. ஸ்டாலின் அவர்கள் நீட்டாக போட்டிருக்காரு. எலெக்ஷன் வருது தெரிஞ்சுமே நீ ஒன்றும் பண்ணல. முதலாவது அட்லீஸ்ட் திருக்குறளாவது சொன்னீங்க. இந்த அளவு திருக்குறள் கூட சொல்ல மாட்டேன்றீங்களே பட்ஜெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு சார். இல்லை, நாங்கள் எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காகலாம் நான் திமுக மாதிரி நடிக்க தெரியாது பிஜேபிக்கு. நாங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி தான். மக்களை நான் வடக்கன் தெற்கெல்லாம் பிரிச்சுலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். வடக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் சரி, இந்தியர்கள் என்ற ஒரு குறிக்கோளோட தான் பிஜேபி அணுகும். அது தமிழ்நாட்டுக்கு பண்ணல, கர்நாடகாவுக்கு பண்ணல, குஜராத்துக்கு பண்ணிட்டு, உத்தரப்பிரதேசம் பண்ணிட்டு இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் கொண்டு வர அனைத்து திட்டமும் கோடிக்கு, அதாவது கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தக்கூடிய, அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய திட்டங்களை தான் பாஜக கொடுக்கும். இந்த விஷயத்துல அப்படிதான். இப்போ தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலன்னு சொன்னாக்கா, இப்போ நிறைய திட்டங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு விடுதிகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. கல்லூரி மாணவிகளுக்கு இந்தியா முழுக்கவே அனைத்து மாவட்டத்திலையுமே விடுதிகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் விடுதி கட்டித்தரப்படும் யாரும் சொன்னாங்களான்னு? அப்போ தமிழ்நாடு பொருந்தும்ல. அதே போல் லித்தியம் பேட்டரிக்கு லித்தியத்துக்கு உங்களுக்கு முழு வரி விலக்கு கொடுத்துருவாங்க. வரியே கிடையாதுன்றாங்க. அப்போ லித்தியம் பேட்டரினால பயன்படுத்தக்கூடிய அந்த பேட்டரி வாகனங்கள் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா என்ன? தமிழ்நாட்டுக்கும் தானே. அப்போது ஒட்டுமொத்தமாகவே இப்போ 7 ட்ரெயின் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் 2 ட்ரெயின் அதிவேக ட்ரெயின் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று பெங்களூர் டு சென்னை, ஒன்று ஹைதராபாத் டு சென்னை, 2 ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போது ஷீமார்ட் பெண்களுக்கான அங்கன்வாடி, அதாவது கடைகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது என்ன வெறும் வடநாட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலையா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அதில் பயன்பெறுவாங்க தானே. அப்போ ஒவ்வொரு திட்டத்திலும் தமிழக பெண்கள் பயன்பெறத்தான் போகிறாங்க. அதை விட முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு பண்ணப்படும் சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே கீழடி பண்ணி வச்சிருக்கீங்க. அதை விட ரொம்ப தொன்மையான நாகரிகம் ஆதிச்சநல்லூரில் இருக்குது. அப்போ ஆதிச்சநல்லூரில் நாங்கள் இப்போ அது இந்தியா முழுக்க கொண்டு போனாங்க இல்லையா? அப்போது 5 இடத்துல இது ஒரு இடம் ஆதிச்சநல்லூர். அப்போ ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இருக்கக்கூடிய திட்டத்தில் தமிழ்நாடு பயன்பெற போகுது. 40,000, அதாவது செமிகண்டக்டர் அந்த தொழிலை ஊக்குவிப்பதற்காக இந்தியா முழுக்க நிறைய
கேரக்டர்ஸ் அமைக்க போகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அது பொருந்த போகுது. அதுக்காக 40,000 கோடி முதலீடு வரப்போகுது. கிட்டத்தட்ட 1,50,000 2,00,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. அப்போ அந்த வேலை கிடைக்க போகுதுங்கிறதுனால அது வந்து தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா என்ன? அப்போது எல்லாமே தமிழகத்தை சார்ந்து மற்ற மாநிலங்களை சார்ந்து மற்ற மாநிலங்களும் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் பயனடையக்கூடிய விதத்தில் தான் இந்த பட்ஜெட்டை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இப்போது நம்ம மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்துட்டு இது கேட்டிருந்தோம், ஜல்ஜீவன் திட்டத்தில் எங்களுக்கு இவ்வளோ பெண்டிங் வச்சுட்டாங்க, எங்களுக்கு வந்துட்டு 100 நாள் வேலை திட்டத்தில் இவ்வளோ பெண்டிங் வச்சுட்டாங்க, அதுமாதிரி நிறைய சொன்னார். எல்லாம் அதே மாதிரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தில் இவ்வளோ பெண்டிங் வச்சுட்டாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ நீ என்ன தான் மக்களுக்கு பண்ணுறீங்க? தமிழக மக்களுக்கு எல்லாமே மத்திய அரசு பண்ணுதுன்னு இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க. என்ன குடிநீரும் மத்திய அரசு கொடுக்குது, இலவச வீடு மத்திய அரசு கொடுக்குது, உங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் மத்திய அரசு கொடுக்குது, அதுக்கும் ஃபண்டு மத்திய அரசு கொடுக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்களுக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க இத்தனை திட்டங்களுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிதி வர வேண்டியிருக்குன்னு. அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருமே பயன்பெறக்கூடிய திட்டங்களை யார் கொடுத்துருக்குறாங்கன்னா மத்திய அரசு தான் கொடுத்துருக்கு. அப்போ தமிழக அரசு தமிழக மக்களுக்கு எதுவுமே பண்ணலை. அப்போ இது நான் சொல்லலையே, மு.க. ஸ்டாலின் தானே சொல்கிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர் வாயால் சொல்கிறார் எங்களுக்கு இந்தந்த திட்டங்கள் நிதி வரலன்னு. ஆனால் அதே வாய் தான் மற்ற மேடையில் என்ன சொல்லுது? மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, தமிழகத்தை வஞ்சிக்குது, பணம் கொடுக்குறதே இல்லை, சர்வ சிக்ஷா அபியானில் வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ பெண்டிங் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்கும் யார் ஃபண்டு கொடுக்குறா? மத்திய அரசு தான் கொடுக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி, அப்புறம் இலவச வீடாக இருந்தாலும் சரி, எல்லாமே மத்திய அரசு தான் கொடுக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மூலம் வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணுறீங்க? பத்திரப்பதிவு மூலமாக வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணுறீங்க? கனிம வளங்கள் மூலமாக வரக்கூடிய பணத்தை என்ன பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பணத்தெல்லாம்? அப்போ மத்திய அரசு தான் எல்லாமே கொடுக்குதுனாக்கா தமிழக அரசு ஜீரோவா இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருமா வரதா? ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் எல்லா மேடையும் என்ன சொல்கிறாரு, நான் ₹1 கொடுத்தா எங்களுக்கு 26 பைசா 76 பைசா எடுத்துக்கிட்டாங்கன்னு. இன்றைக்கி நீங்கள் தான் சொல்கிறீங்க ஏற்கனவே ஜிஎஸ்டி வருவாயை கம்மி பண்ணிட்டீங்க. அப்போ ஜிஎஸ்டியில் வருவாய் அதிகமாக வந்தது உங்களுக்கு தான்றதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி மத்திய அரசு என்ன சொன்னீங்க? நாங்கள் ஜிஎஸ்டி கொடுத்தா நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நாங்கள் ஜிஎஸ்டி கொடுத்தா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இன்றைக்கி அதே வாய் என்ன சொல்லுது? ஜிஎஸ்டினால எங்களுடைய வருவாய் குறைஞ்சிச்சுன்னு சொல்லுது. அப்போது முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு கட்சியாக நீ திமுக இருக்குது. அப்போது இந்த இப்போ அனைத்து திட்டங்களும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட ஒரு திட்டங்களை கொண்டு வந்து அந்த 70 திட்டத்திலுமே தமிழ்நாடு பயன்பெறக்கூடிய திட்டங்கள். இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ பெண்களுக்கும் இந்த வாணிப மையத்தில் வந்துட்டு அவங்களுக்கும் அதில் கடை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண போகிறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள். அதே போல் இந்த மீன் சம்மந்தமான பொருட்களுக்கு வந்துட்டு ஏற்றுமதிக்கு வந்துட்டு சுங்கவரி கட்டணம் இல்லை, ரத்து பண்ணிட்டாங்க. கஸ்டம் டியூட்டி இல்லை, நிறைய விஷயங்கள் கஸ்டம் டியூட்டி ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதே போல் நீர்வழித்தடங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. நீர்வழித்தடம் அமைச்சாக்கா எவ்வளோ பெரிய நமக்கு வந்து ஒரு பயனடைய தெரியுமா தமிழ்நாடு நீர்வழித்தடம் அமையும் போது. அப்போ இப்படியெல்லாம் மத்திய அரசு திட்டமிட்டு பட்ஜெட்டில் வந்துட்டு நிதி ஒதுக்கி பட்ஜெட்டை கொடுக்கும்போது நீங்கள் எதுவுமே தமிழகத்துக்கு செய்யலைன்னு சொன்னால் அப்போ நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்போ பட்ஜெட் எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக ஒரு பட்ஜெட்டும் எலெக்ஷன் இல்லைங்கிறதுக்காக ஒரு பட்ஜெட்டை போடக்கூடிய நடிக்கக்கூடிய கட்சி திமுக மாதிரி எங்கள் கட்சி கிடையாது. எலெக்ஷன் வந்தாலும் சரி, எலெக்ஷன் வரனாலும் சரி, அனைத்து மக்களுமே பயன்பெறக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் எங்களோட பட்ஜெட் இருக்குமே தவிர எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக 1,00,000 கோடி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, எலெக்ஷன் இங்கே இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம இருக்கிறது, இப்படியெல்லாம் எங்கள் திட்டங்கள் இருக்கவே இருக்காது. அதில் மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. எப்போதுமே ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே, அது கிறிஸ்தவராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அனைத்து மதத்திற்கும் ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய தலைவராகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். இந்த பட்ஜெட்டும் அப்படி தான் இருக்குது. சரி, அதேமாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட்னு ஏன் நீங்கள் சொல்ல வரீங்க? ஒரு சுசுகி ஹாயபுசாவில் உட்காந்து ஒரு முதல்வர் வந்து கொஞ்சம் தன்னுடைய தனிமைக்காக ஒரு சந்தோஷத்தை பண்ணலாம் அப்படின்னா அதை கூட ஏன் எல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க பாஜகவினர்? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சார். நான் என்ன சொல்கிறேன்னா சார், ஒரு சிஎம்மாக வந்து ஒரு பக்கம் வைங்க, இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக வந்து அவர் வந்து ஒரு பைக்கில் ஏறி உட்காந்து கொஞ்சம் ஒரு போஸ்ட் கொடுக்கூடாதான்? இல்லை, போஸ்ட் கொடுக்கட்டும், நான் போஸ்ட் கொடுக்கூடாதுன்னு சொல்லலை. நாடு நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா நீ போஸ்ட் கொடுக்கணும், யார் வேணான்னு சொன்னா? நீங்கள் ஃபாரின் கூட தான் போகிறீங்க முதலில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எல்லாமே நீங்கள் போஸ்ட் கொடுத்து போட்டோ வெளியே வந்து தானே இருக்கு, எல்லாமே பார்த்து தானே இருக்கோம். அப்போது இது அதாவது நந்தனம் ஆர்ட்ஸ் கல்லூரியில் நடந்து 2 நாள் ஆகலை. அதே போல் பீகாரை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டு 3 நாள் ஆகலை. சரிங்களா? அதே போல் கோயம்புத்தூரில் ஒரு வட மாநிலத்தவன் கொல்லப்பட்டு ஒரு மாதம் கூட ஆகலை. ஒடிசாவை சேர்ந்த ஒரு தொழிலாளியை வந்து எவ்வளோ கொடூரமாக வெட்டினாங்க, அது கூட இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு பைக்கில் உட்கார்றது ஒரு கேடான்னு கேட்குறாங்க மக்கள். இதை கேட்குறது மக்கள் கேட்குறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இப்போ இந்த பைக்கில் உட்காந்துட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது ஒரு கேடான்னு கேட்குறாங்க. அதுவும் நேச்சுரலாக கூடியல ஸ்டாண்டை போட்டு பைக் மேலே உட்காந்து என்ன பண்ண போறீங்க? ஸ்டாண்ட் இல்லாமல் நீ பைக்கை நிமித்தி இப்படி உட்காந்தினா கூட சரிங்க, ஏதோ இந்த வயசில் கூட அந்த பைக் மேலே எப்படி உட்காராரு பற்றியா, இப்படி தாங்குறாரு பற்றியா நம்ம சொல்லலாம். ஸ்டாண்டை போட்டு பைக்கில் உட்காந்து அப்போ ஷூட்டிங் தானே சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் சொல்ல, மக்களே இதை ட்ரோல் பண்ணுறாங்க.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கும் அந்த ட்ரோல் பண்ணுறது இவங்க கூட எவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க. நரேந்திர மோடியை கொஞ்சம் நஞ்சமாக ட்ரோல் பண்ணுறாங்க. அவர் அங்கே போனார், இங்கே போனார், இவருடைய கண்ணாடி வேலை இவ்வளோ கோட்டோட வேலை இவ்வளோ ஷூட்டோட வேலை இவ்வளோ, அவர் ஷூவோட வேலை இவ்வளோ அப்படின்னு இவங்களும் ட்ரோல் பண்ணுறாங்கல்ல. அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் எதிர் பதிலடி அப்படி தான் கொடுப்பாங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ராஜராஜ சோழன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து தமிழ் பெயர்களே கிடையாது அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். வரலாற்று ரீதியாகவே ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சாரு? இல்லை, அவருக்கு கொஞ்சம் மென்டல் ஆகிட்டாருங்க அவர் இப்போது விஜயோட வருகை, இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கே போயிட்டாங்க, இங்கே வந்துட்டு பாமகவுடைய இன்னொரு அணி இங்கே வந்துருமா வராதாங்கிற ஒரு குழப்பம். அப்படி வந்துட்டாக்கா இவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு என்னென்னு, அங்கே வந்துட்டாக்கா நாங்கள் இருக்க மாட்டோம், பாமகவோ பாஜகவோ இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிருக்காரு. என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியல. இவரே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரீடம் மாட்டிட்டு கையில் வேலை பிடிச்சாரு. அப்போ அதில் அந்த கிரீடம் மாட்டுறதுன்றது யார் பண்ணுற வேலை? மன்னர்களுக்கும் தெய்வங்களுக்கும் பண்ணுற வேலை. இந்து தெய்வங்களும் உனக்கு பிடிக்காது, இருந்தாலும் நீ வேலை பிடிக்கிற, இந்து மன்னர்களும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன், இருந்தாலும் நீ கிரீடத்தை மாட்டிக்கிற. அப்போது என்ன மாதிரியான நிலைப்பாட்டை நீ இருக்கிற எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது இன்னைக்கு ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ பாண்டியர்களோ இல்லை வந்துட்டு பல்லவர்களோ இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு தமிழே கிடையாது, தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. ஏன்னா தமிழ் எழுத்துக்களுடைய முன்மாதிரி பார்த்தீங்கன்னா பிராமி எழுத்துக்கள். இந்த பிராமி எழுத்துக்களை அனைத்து கல்வெட்டிலுமே எழுதி காட்டியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள். இன்னைக்கு எல்லா கல்வெட்டும் எடுத்துங்க, இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட 90% கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது, சமஸ்கிருத எழுத்துக்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறாரு கோவிலிருந்து தூக்கி அடிச்சிட்டாங்க, தமிழை தூக்கி அடிச்சுட்டு சமஸ்கிருதம் உள்ளே பூர்த்திட்டாங்கன்னு சொல்கிறாரு. இஸ்லாமியர்கள் வரும்போது கோவிலே அடிச்சிட்டாங்க. இவங்கனாச்சு கோவிலேருந்து தமிழ் எடுத்து சமஸ்கிருதத்தை வச்சாங்க. இஸ்லாமியர்கள் படையெடுத்த போது தமிழ் இருந்த கோவிலே அடித்து தள்ளிட்டான். கோவில் அடித்து தள்ளவன் உனக்கு ஹீரோ ஆகிட்டான், தமிழ் இல்லைன்னு சொல்கிறவன் உனக்கு வந்து விரோதி ஆகிட்டான்னு சொன்னாக்கா நீ என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் நீ இருக்கிற? அப்போது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், முகலாயர் வருகைக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்குமே தமிழ் பேர் தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அனைவருக்குமே தமிழ் பேர் தான் இருந்துச்சு முகலாயர் வருகைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ இதே காலகட்டம் தான் ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழனுடைய காலகட்டம் முடிஞ்சு அடுத்து முகலாய படையெடுப்பு வருது. முகலாய படையெடுப்பு வரும்போது முகலாய மன்னர்கள் என்ன பண்ணுறான், இங்கே இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடியவங்களை கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடியவங்களை ஜிஸ்ஸா கட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சு மதம் மாற்றுறாங்க. மதம் மாற்றி அவங்களுக்கு இஸ்லாமியர் பேர்களை வைத்தது யார்? அந்த மன்னர்கள் தானே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இஸ்லாம் கிடையாது இல்லையா? 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தானே இஸ்லாம் இங்கே வருது. 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் பேர் தானே எல்லாருக்குமே இருந்துச்சுங்க. அப்போ தமிழ் பேர்களை இஸ்லாம் பேர்களாக மாற்றியது யார்? அவங்களுக்கு கேட்டியா நீ ஒரு கேள்வி? அந்த மன்னர்கள் எதனா பேசுனேன் நீ கேட்டால் நான் எனக்கு அந்த மன்னர்கள் தான் ஹீரோன்னு வார், இவர் தமிழ் மன்னர்கள் ஜீரோன்னு வார், இந்த மன்னர்கள் ஹீரோன்னு வார். அப்போ கிட்டத்தட்ட நீ 1 கோடி பேர் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க சொன்னால் அவங்களுக்கு தமிழ் பேர் வைக்காம இஸ்லாம் பேர் வைத்திருக்கிறாங்க, உருது பேர் வச்சிருக்காங்கன்னா அதை கேட்க துப்பு இருக்கா அவனுக்கு? அப்போ இந்த இஸ்லாமிய மன்னர்களால் தான் இங்கே தமிழ் பெயரை வைக்க முடியாமல் எல்லாரும் இஸ்லாமிய பெயர் வைத்திருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாரு, அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே தமிழில் பேர் வைங்க, இவரு தமிழில் பேரை மாற்றிக்கொண்டு எல்லாருமே தமிழில் பேர் வைங்கன்னு சொன்னார் இல்லையா? தலித் அப்பாவி தலித்துக்கள் எல்லாருமே ஐயா நீ தமிழில் பேர் வச்சு அவனும் எல்லாரும் இருந்தால் பேச்சு கட்டி எல்லாருமே தமிழில் பேர் வச்சுட்டான். ஆலூர் சவானாசியா தமிழில் பேர் வைக்கல, வைக்க வேண்டியது தானே. ஆலூர் ஷானவாஸ்ன்ற பேர் எடுத்துட்டு தமிழ் பேர் ஏதாவது வைக்க வேண்டியது தானே. அப்போ அவர் உறுதிக்கு உண்மையாக இருக்கிறார் உன் கட்சியில் இருந்தால் கூட. அப்போ நீ மட்டும் மற்றவனுக்கு வந்துட்டு தமிழில் பேர் வைன்னு சொல்கிறேன். அப்போ இவரும் அதை பண்ணியிருக்கணும்ல, மற்றவங்க பண்ணுறாங்கன்னா இவரும் அதை பண்ணியிருக்கணும். அதையே நீ கேள்வி கேட்கல? நீ ஒரு புக் எழுதுனல பௌத்தம் சொல்லிட்டு அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காருனாக்கா சனாதனத்தை வேறருக்கும் ஆயுதம். ஆயுதம் என்ற சொல் என்ன? சமஸ்கிருத சொல். அது என்ன தமிழ் சொல்லா? அப்போ நீயே சமஸ்கிருத சொல்ல பயன்படுத்துற உன்னுடைய தேவைக்காக. அப்போ நீ சமஸ்கிருதத்தை மன்னர்கள் புகுத்தினால் நீ எந்த மூஞ்சி வச்சுன்னு சொல்ற? உன்னுடைய புத்தகத்திலே ஆயுதம் என்ற எழுத்து சமஸ்கிருத எழுத்து, அதையே நீ மாற்ற உன்னால் முடியலன்னு சொன்னாக்கா நீ என்ன மாதிரி? அப்போ நீ எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நீங்கள் இந்த வார்த்தையை பேசுறீங்க? அப்போது திருமாவளவன் என்பவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்துக்களுக்கு விரோதமாக இருந்தால் இப்போ இந்து மன்னர்களுக்கும் விரோதமாக அவர் மாறிவிட்டார். அப்போது முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு தற்கூரியாகத்தான் இன்றைக்கி திருமாவளவன் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இஸ்லாமிய மன்னர்களை பற்றி ஒரு வாய் திறக்கலை. இப்போ சிக்கந்தர் என்ற பேர் என்ன பேர்? உருது பேர் தானே. அப்போ சிக்கந்தரை நீ தூக்கி பிடிச்சி நீ கொண்டாடுறல்ல, திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலை தான் நீ சொல்கிறல்ல, அது திருப்பரங்குன்ற மலை கிடையாது சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறிய. அப்போ சமஸ்கிருதம் வரக்கூடாது, உருது உள்ளே வந்துடலாமா? அப்போ தமிழகத்துக்குள்ள சமஸ்கிருதம் வரக்கூடாது, உருது உள்ள வந்துடலாமான்னு கேட்குறேன் நான். அப்போ என்ன மாதிரியான நிலைப்பாடு உன்னோட நிலைப்பாடு? இதைத்தான் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள். ஓகே சார். அதே மாதிரி இப்போது காலையிலேருந்து பார்த்தோம்னா ட்விட்டரில் ரொம்ப வைரல் ஆகக்கூடிய விஷயம் என்ன, சரவணனுடைய அந்த சிரிப்பு. எதற்காக அந்த டிபேட்டில் வந்து அந்த என்ன சேனல் தெரியல, பட் ஆனால் அவ்வளோ சிரிப்பு வந்து ஏன் அந்தளவுக்கு வைரல் ஆகப்படுது? இல்லைங்க, அது எவ்வளோ நம்மளை மக்கள் பார்க்குறாங்கன்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இல்லை, அந்த சரவணனுக்கு இல்லை. இது வந்து ஒரு பப்ளிக் மேடை, கோடிக்கணக்கான பேர் இந்த டிபேட்டை பார்க்குறான்.
அப்போ அந்த இடத்துல ஒரு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடைய இங்கே இருக்கிற சேனல் தான் உங்களுக்கு வந்து அடிமையான சேனல்கள். நீ என்ன பேசினாலும் அதை வந்து கட் பண்ணி போட்டுடுவான். நீ போய் பேசுகிற இடம் அது வந்துட்டு இங்கிலீஷ் சேனல். இங்கிலீஷ் சேனலில் அவங்க தெளிவாக கேட்குறான். பிஜேபியோடைய அந்த ஹோஸ்ட் இவர் தெளிவாக கேட்குறாரு, அந்த கெஸ்ட்டு தெளிவாக கேட்குறாரு, என்னென்ன பராசக்தி எதற்கான படம்னு கேட்குறாரு. அது நாங்கள் பெருமையாக சொல்கிறார், என்னென்னு நாங்கள் வந்து இந்தியை எதிர்த்தோம், இந்தி வார் படம் அப்படின்னு சொன்னார். யாரை எதிர்த்து பண்ணீங்க? காங்கிரஸ் எதிர்த்து பண்ணோம். அப்போ நீங்கள் இப்போ யார் கூட கூட்டணியில் இருக்கீங்க? காங்கிரஸ் கூட எப்படி என்னடா நிலைப்பாடு இதுன்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கு நீ வந்துட்டு என்ன சொல்லணும், வெக்கி தலையை கொண்டு வெளியே வந்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள வெறுப்பத்துற மாதிரி இவர் நினைச்சு பண்ணாரு. இது எப்படி தெரியுமா போயிருச்சு? இந்த இவன் படத்தில் ஒரு பெரிய காமெடி ஒன்று வரும். என்னையே நீ கலாச்சிட்டல, இப்போ வருவார் பாரு என்ன இன்னொருத்தர் கலாய்க்கிறதுக்குன்னு சொல்லி இந்த ராஜகுமாரன் வருவார் ஒரு படத்தில், ட்ரெயின் சம்பவத்தில். அந்த மாதிரி சம்பவமாக இது மாறி போயிடுச்சு. இது இவனை கலாய்க்கிற பேரில் உன்னை எல்லாரும் இன்னைக்கு ஊரே கலாச்சிட்டு இருக்குது இன்னைக்கு சரவணன். அப்போ நீங்க ஒரு 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 கட்சியோடைய ஒரு பிரதிநிதியை நீ அங்கே போற, திமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியோட பிரதிநிதியாக நீ போகும்போது அந்த பிரதிநிதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இன்னைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் திமுக. இன்னைக்கு இந்தியா பூராவே இதை பார்க்குறான். அப்போ இப்படிப்பட்ட ஆள் இல்லாமல் வந்து திமுகவில் இருக்கிறான், இப்படிப்பட்ட முட்டாள் இல்லாமல் இவங்க வந்துட்டு டிவி டிபேட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கேள்வி கேட்டு கார் துப்பிட்டு இருக்காங்க இந்த மனுஷனை. இதுக்கப்புறமா இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா திமுகவும் அதே மாதிரி தான். திமுகவும் சரவணனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே சார், அதே மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அவர்களோட 3ஆம் ஆண்டு விழா, அதாவது தாவக்காவோட 3ஆம் ஆண்டு விழா. அதில் வந்து திமுகவை ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பாஜகவை, அதாவது இது டப்பா இன்ஜினோ ஓட்டா இன்ஜினோ நாங்கள் தான் டாப் இன்ஜின் அப்படின்றாரு சார். அப்போ உங்களதெல்லாம் டப்பா இன்ஜின் தானா? இல்லை, அவரு அதாவது ஒன்றும் தேர்தலே சந்திக்காத நபருங்க அவர். முதல்ல தேர்தலில் சந்திக்கணும், மக்கள்கிட்ட போகணும், மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்னு தெரியணும், தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. இது தற்கூரி மாதிரி சும்மா நான் பனையூரை தாண்டி அரசியல் பண்ண வக்கு கிடையாது உனக்கு. நீ பனையூரை தாண்டி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ NDTV கொடுத்தா ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, ஆன்லைனில் கொடுத்தாரு, ஆஃப்லைனில் கொடுத்தாரு. அவர் ஆஃப்லைன் தான், ஆன்லைனில் கொடுங்கிற நான் எதிர்க்க அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லுங்கன்ற நான் அதை சொல்ல வக்கு இருக்கு அவனுக்கு. முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வக்கு இல்லை. நீ பிஜேபி பற்றி பேச என்ன தகுதி இருக்குது? அதிமுக பற்றி பேச என்ன தகுதி இருக்குது? ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க. இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த பட்ஜெட்டை பற்றி எதாவது பேச சொல்லுங்க பார்க்கலாம். விஜய இந்த பட்ஜெட்டை பற்றி பேச சொல்லுங்க. திட்ட கமிஷனா என்னன்னு கேளுங்க, சிஏஜினா என்னன்னு கேளுங்க. 41% வந்து அவன் 50% கொடுக்குறான், இவங்க 41% கொடுத்தாங்க. எதனால இந்த சிஏஜினா என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட. திட்ட கமிஷனா என்னன்னு கேளுங்க. 16வது திட்ட கமிஷன் என்னென்ன பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். ஒரு பதில் சொல்ல தெரியாது. லித்தியத்துக்கு இப்போ டாக்ஸ் கிடையாது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ டாக்ஸ் இருந்ததுன்னு கேளுங்க, தெரியாது. நம்மளோட இப்போ பட்ஜெட்டோட ஒட்டுமொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேளுங்க, தெரியாது. அப்போது எதுவுமே தெரியாத தற்கூரி நீ. சும்மானா நான் ஒரு செலிபிரிட்டி, நான் ஒரு ஹீரோன்ற ஒரு நினப்பு வேற என்ன இருக்குது உங்ககிட்ட சொல்லுங்கள். வேறு என்ன விஜய் கிட்ட வேறு என்ன இருக்குது? செலிபிரிட்டி, ஒரு ஹீரோ, இவ்வளோ தான் இருக்க தவிர மக்களோட மனநிலை பற்றியோ இல்லை மக்களுடைய பொருளாதாரத்தை பற்றியோ இல்லை மக்களுடைய ஏழ்மை பற்றியோ உனக்கு என்ன தெரியும்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர். இவர் பிறக்கும் போதுலேருந்து இவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர். இவர் வந்து ஏழ்மை குடும்பம்லாம் கிடையாது. இவர் பிறக்கும் போது கொஞ்சம் பணக்கார குடும்பத்தை போதும். அப்போ ஏழைகளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏழைகளோட வாழ்வியலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அப்போ அவங்க கூட பழகினா தான் தெரியும். நீ அவங்க கூட பழகினதே கிடையாது இது வரைக்குமே. நீ ஏசி ரூம் விட்டா வெளியே வரும், அடுத்து கேரவன் விட்டா ஷூட்டிங் விட்டா கேரவன் விட்டா வீடு. இதுதான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையாக இத்தனை காலமாக இருந்துச்சு. அப்போ மக்களோட பழகி இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கான கஷ்டம் என்னன்னு தெரியும். நீ செத்து போனவனை போய் நேரில் பார்க்காம அவனை இங்கே வர வச்சு காசு கொடுத்த ஆளு தான் நீ. அது மாதிரி ஒரு மானம் கட்டவர் தானே நீ. அதாவது செத்து போனவன் அங்கே இருக்கிறான், அவன் வீட்டுக்கு போய் நேரில் போய் ஆறுதல் சொல்லாமல் மொத்த பேருமே பஸ் ஏற்றி இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாக்கா அப்புறம் நீ எந்த மாதிரியான ஒரு எவ்வளோ கொடூர புத்தி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப கொடூர புத்தி. இதெல்லாம் கொடூர புத்தி உள்ளவரெல்லாம் நீ உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தா என்ன நடக்கும்? அதுதான் மக்கள் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லுங்க. நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், இவ்வளோ பேசுகிறார்ல விஜய் அவர்களுக்கு ஒரு சவால். நான் ஒரு படத்திற்கு இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், இவ்வளோ டாக்ஸ் கட்டுறேன், மொத்தமும் ஒயிட்டாக தான் வாங்குறேன்னு சொல்லுங்க. அப்புறமா ஊழலை பற்றி நீ பேசு. நான் மொத்த பணமும் ஒயிட்டாக தாங்க வாங்குறேன், ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் ஒயிட்டாக வாங்குறேங்க, 70 கோடி டாக்ஸ் கட்டுறேங்க, சொல்லு பார்க்கலாம், முடியுமா உன்னால? ஒயிட் மணி நான் வாங்குறேங்க சொல்ல முடியுமா உன்னால? கருப்பு மணியை நான் வாங்கலைங்க ப்ரொடியூசர் கிட்ட இருந்து. இல்லை எந்த ப்ரொடியூசர் நான் சொல்லுவானா நான் வந்து 200 கோடி அவருக்கு நான் ஒயிட் மணியை தான் கொடுத்தேன்னு சொல்லுங்கன்றேன். எந்த ப்ரொடியூசர் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை விஜய் ரொம்ப உத்தமருங்க, அவர் நாங்கள் ஒயிட் பண்ணி தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேச சொல்லு. கிட்டத்தட்ட ஒரு 80 படம் நடிச்சிட்டல, 75-80 படம் நடிச்சிட்டல. இந்த 80 ப்ரொடியூசர்கிட்டமே கேளு. இல்லை 80 ப்ரொடியூசர் ஒரே ஒரு ப்ரொடியூசர் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒயிட் மணியாக தான் வாங்குவார், பிளாக் மணி வாங்க மாட்டார். ஒயிட் மணியை வாங்கி அப்படியே 30% டாக்ஸாக கட்டிடுவார், வாங்குற பணத்தில் 30% டாக்ஸ் கட்டிடுவார் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசரை சொல்லுங்க. இனி சொல்ல வேண்டாம், விட்டுடு. நீ வாங்கின பணம் வாங்குற அந்த ப்ரொடியூசரை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ பிறக்கும் போதுலேருந்து ஊழலோட தான் பிறகுற.
உங்கள் அப்பாவும் அப்படி தான், நீயும் அப்படி தான். இல்லை உங்கள் அப்பா ப்ரொடியூசராக இருந்தார, அவர் யாருக்குன்னா ஒயிட் மணியாக கொடுத்துருக்கிறாரா? பிளாக் மணியாக கொடுத்ததே கிடையாதா? உங்கள் அப்பா ஒன்று வச்சு எத்தனை படம் எடுத்துருக்கிறாரு? அந்த படத்துக்கு எவ்வளோ பேர் நடிச்சிருப்பாங்க, எல்லாரும் ஒயிட் மணியாக தான் கொடுத்துருக்கிறாரா? திரை உலகமே இப்படி தாங்க. திரை உலகத்தில் பாதி ஒயிட் மணி பாதி பிளாக் மணி. யாருமே பியூராக ஒயிட் மணி வாங்க மாட்டான். ஒன்று ஏரியாவை வாங்கிப்பான், இல்லை கொஞ்சம் சம்பளம் வாங்கிப்பான். எனக்கு இந்த செங்கல்பட்டு ஏரியாவை கொடுத்துருங்க, நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு திருச்சி ஏரியாவை கொடுத்துருங்க, நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். அதில் எவ்வளோ பணம் இவனுக்கு வந்துச்சுன்னு தெரியாது, எவ்வளோ பணம் இவங்களுக்கு போச்சுன்னு தெரியாது. அப்போ நீ வரும்போதே ஊழலோட நீ உள்ளே வந்துட்டு நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீ வேற எதுனா சொல்லிட்டு போ, நான் ஊழலை ஒழிப்பேன், ஊழலே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன்னாக்கா ஊழலே உன் பின்னாடி தான் ஒழிஞ்சு நிற்குது. மாத்தின் யாரு? மாத்தின் யாரு? ஆதவர்ஜனாவோட மாத்தின் யாரு? லாட்ரி சீட்டு. லாட்ரி சீட்டு இங்கே தடை செய்யப்பட்ட ஒன்று. அவர் மற்ற ஸ்டேட்லாம் லாட்ரி சீட்டு விற்கிறார். அதெல்லாம் பிளாக் மணி கிடையாது. அதில் எல்லாமே ஒயிட் மணியா? நீ ப்ரைஸ் கொடுக்குறிய 10 கோடி 20 கோடி அவங்களுக்கு பரிசு தொகை கொடுக்குறிய, அது எல்லாமே பிளாக் மணியில் கொடுக்கல, ஒயிட் மணியில் கொடுக்குறீங்களா? எவனோ பணத்தை ஒயிட் மணி ஆக்கிறதுக்காக உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்து லாட்ரி சீட்டு மூலமாக ஒயிட் மணி ஆகிறான். அப்போ நீ பண்ணுறதும் ஊழல் தான். உங்கள் கட்சியில் இருக்கிறவன் எல்லாமே ஊழல் தான் பண்ணுறான். செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, செங்கோட்டையன் மேலே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு இருக்கு. அவர் சிறைக்கு போயிருக்கிறாரு. செங்கோட்டையன் சிறைக்கு போயிருக்கிறார். அப்போ உங்க கூட இருக்கிற 3 பேருமே ஊழல்வாதிகள். அது மார்ட்டினோட மருமகனாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், நீ உள்பட நீங்க 3 பேருமே ஊழல்வாதிகள். அப்போ ஊழல்வாதிகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அப்போ நீங்க எப்படி ஊழல் ஒழிப்பீங்கன்னு சொல்றீங்க மக்கள் கிட்ட? அப்போ விஜய் என்பவர் வந்துட்டு ஒரு பொய் பிம்பம், அவ்வளோதான். அவர் வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டி இவ்வளோதானே தவிர அவரால் ஊழலையும் ஒழிக்க முடியாது. வீட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவாங்க எனக்குன்றார். என்ன எனக்கு காமெடியாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் அப்படியே விஜய் ரசிகர் தானே எல்லாமே? அப்போ அஜித்துக்கு யாருமே ரசிகர் இல்லையா? ரஜினிக்கு யாரும் ரசிகர் இல்லையா? சூர்யாவுக்கு யாரும் ரசிகர் இல்லையா? இல்லை கார்த்திக் யாரும் ரசிகர் இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு விஜயோட ரசிகரா? உன்னை விட அதிகமான ரசிகர்கள் கூட்ட வைத்திருப்பவர் அஜித். நீ அஜித்தை சொன்ன கூட நம்புவேன் நான். ஏன்னா அஜித்தோட காலகட்டம் வேற. அவருக்கு ஒரு ஓட்டு ஒரு குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னாக்கா தாராளமாக போடுவாங்க. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மனிதர். அவர் மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்கிறாரு, மக்களுக்காக நிறைய சேவை செஞ்சிருக்கிறார், நாட்டுக்காக சேவை செஞ்சிருக்கிறார். நீ என்ன பண்ணிருக்கிற சொல்லு? மக்களுக்காக நான் ஒரு துரும்பை கிள்ளி போட்டேன்னு ஒரே ஒன்று சொல்லி பார்க்கலாம். ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ ஒரு வீட்டில் இவருக்கு ஒரு ஓட்டு விழுந்துருமா? எப்படி விழும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கிட்டத்தட்ட 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, 2 கோடி ஓட்டு விழுந்துரும், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். கற்பனையில் மிதக்கிறாரு. இவரும் வந்து இலவு காத்த கிளி போல தான் இந்த எலெக்ஷனோட காணாமல் போயிடுவாரு. அற்புதமான கருத்துக்கள் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். தேங்க்ஸ்.